அனைவருக்கும் வணக்கம். குழிப்பணியாரம் இன்னைக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இட்லி மாவு பாருங்க, 2 கப்பு போட்டிருக்கேன். இட்லி மாவு 3 கப்பு போட்டுட்டேன். இதங்க தேங்காய் திருவி வச்சுருக்கான், போட்டிருக்கேன். கோதுமை மாவு 1 கப்பு, மைதா மாவு 2 ஸ்பூனு மைதா மாவு, அரிசி அரை கப்பு, சர்க்கரை 2 கப்பு, 2 கப்பும் போட்டுக்கலாம். 2 கப்பும் போட்டுனா அதிகமாக இனிப்பு வேணும்னா கூட போட்டுக்கலாம். தேவையான உப்பு, ஒரு பேக்கிங் சோடா ஒரு சின்ன ஸ்பூனால் 1, பேக்கிங் பவுட்ரு 1 சிட்டிகை, பேக்கிங் பவுட்ரு 1 சிட்டிகை போட்டிருக்கேன். ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கிறேன், ஜீனியோடு போட்டு நுணுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அடித்து கரைக்க வேண்டியது தான். தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். இட்லி மாவு மாரி இருக்கணும். அடித்து ஊற்றிட வேண்டியது தான். கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும், நல்லா இருக்கும். அது நேரம் கரைச்சி 1/4 மணி நேரம் வைக்கணும். இந்த மாரி தாங்க இருக்கணும். மாவு தோசை மாவு மாரி இருக்கணும். வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். பத்தலைன்னா கொஞ்சம் மாவு கலந்துக்கலாம். தண்ணியாக போயிட்டா அரிசி மாவு கலந்துக்கலாம். கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கிறேன். எல்லாம் அடித்து கரைச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லாயிருக்கும் ஊற்றணும்னா. சரி, அப்படியே அடுப்பு பற்ற வச்சுக்கணும். நல்லா மழை 2-3 நாளாக லேசாக திரிகிட்டு இருந்து. இப்போ இன்றைக்கி மழை நல்லா பெய்யுதுங்க. நல்லா வெயில், நல்லா வெப்பமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் தேவலாம் மழை பெய்யுறது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லா ஊர்லேயும் நல்லா இருக்கணும். இதேமாரி இருக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டேன் பாருங்கள்.
அடுப்பு பற்ற வச்சுட்டேன். மாவு 1/4 மணி நேரம் ஆயிட்டு. கரைச்சி வச்ச மாவு தோசை மாவு மாரி இருக்குதா? கொஞ்சம் கெட்டியாக போயிட்டுனா பணியாரம் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதே கொஞ்சம் இந்தமாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தோசை மாவு மாரி இருந்ததுன்னா, ஆப்ப மாவு தோசை மாவு அளவுக்கு இருந்ததுன்னா நல்லா சாஃப்டாக வரும் பணியாரம், குழி பணியாரம். எண்ணெயை ஊற்றுறேன். அப்படியே எண்ணெயை ஊற்றி நம்ம மாவை ஊற்றிட வேண்டியதுதாங்க. பாருங்க, 3/4 கரண்டி ஊற்றிட வேண்டியது தான். நான் முழுசாகவே ஊற்றிட்டேன். இந்த பக்கம் சட்டி எடுத்து வச்சுக்கணும், அதை எடுத்து வைக்காமல் எடுத்துட்டேன். ஊற்றிட்டு கீழேலாம் பாருங்க, ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்க. அது மேலே கொஞ்சம் வந்து எண்ணெய் அப்படி ஊற்றிட வேண்டியதாங்க. ஊற்றிட்டோம்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா அருமையாக இருக்கும். பன்னு மாரி இருக்கும் குழி பணியாரம். வெந்தானே எடுத்து காட்டுறேன். வெந்துட்டான்னு பார்ப்போம். பார்ப்போம். இங்கே பாருங்க, மேலே வந்து மாவு இருக்கக்கூடாது. மேலே எல்லாம் அப்படியே நல்லா வெந்திருக்கு பாருங்க. நல்லா அப்படியே பரட்டி போடணும். லேசாக தீ முதல்ல நிறையா தீ போட்டுக்கணும். இப்போ லேசாக தீயை போடணும். அப்படியே நாட்டு சர்க்கரை தான் போட்டு பணியாரம் ஊற்றிருக்கேன். அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு. இங்கே பாருங்கள், பரட்டி ஈஸாக போடலாம். அப்படியே டக்கு டக்குன்னு தூக்கி போட்டுட்டு போடுவோம். குழி பணியாரம். நாட்டு சர்க்கரை தாங்க இந்த கலரில் இருக்குது, மெரூன் கலரில் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், அப்படியே வெந்துடும். வெந்துட்டான்னு பார்க்கலாம் பாருங்கள். அங்கே பாருங்கள், வெந்துட்டு பாருங்கள், ரெடியாக வெந்துட்டு. இப்படி குத்துனோம்னா பணியாரம் ரெடி. பணியாரம் ரெடி ஆயிட்டு. எப்படி வருது பாருங்கள். நிறையா மாவு ஊற்றணும் பார்த்தீங்களா? எப்படி வருது பாருங்கள். பன்னு மாரி இருக்குது பாருங்கள். பன்னு மாரி இருக்கும். அடுத்த இதை ஊற்றிடலாம். எடுக்கக்குள்ள கூட பரட்டி போடக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அவசரத்தில் ஊற்றிடுறேன். கரெக்டாக ஊற்றாம. நிறையா போடுவாங்க. இப்போ சும்மா வீடியோவுக்காக கொஞ்சமாக போட்டோம். எல்லோரும் வந்து விரும்பி வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. பணியாரம், குழி பணியாரம். எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டேன். அப்படியே மூடி வச்சிட வேண்டியது தான். இந்த பாருங்கள், பன்னு மாரி இருக்குது பாருங்கள். பணியாரம், குழி பணியாரம் பன்னு மாரி இருக்குது.
பாஞ்சி மாரி இருக்கும். பாருங்க, இங்கே பாருங்க, விட்டுட்டேங்க. விட்டுட்டு சாப்பிட்டு பார்க்க. செம்மையாக இருக்குங்க பணியாரம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அமுக்குங்க. நன்றி, வணக்கம். பணியாரம் ரெடி. மீதி மாவையும் எல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க.